யெகோவா ஷம்மா ஒரு அற்புதமான ஒரு நாமம். எசேக்கியேல் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 48:35. கர்த்தர் வாசம் பண்ணும் நகரம் யெகோவா ஷம்மா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யெகோவா ஷம்மா என்றால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த காலம் கூட கர்த்தர் தான் நம்மோடு இருக்கிறார். நாம் கடந்து வந்த பாதைகளெல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ நெருக்கங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் நாம் சகித்து வந்தோம். பல நேரங்களிலே சகிக்கக்கூடாத பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்து உண்டு. அவற்றின் மத்தியிலேயும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக அற்புதமாய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால் யெகோவா ஷம்மா அவர் அங்கே இருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றி தான், ஜெயத்தின் மேல் ஜெயம்தான், தோல்வி என்பதே எனக்கு இல்லை. அவர் நம்ம கூட இருப்பார்னா நான் பரிசுத்தமாக இருப்போம். எப்படியாகலும் யோசேப்பை தள்ளிவிடலாம், பாவத்தில் வீழ்த்தி விடலாம், பரிசுத்தத்திலிருந்து அவனை அசுத்தத்திற்கு இழுத்து கொண்டு விடலாம் என்று சொல்லி போத்திபாரின் மனைவி என்ன செய்கின்றார், நினைக்கிறார். ஆனால் இவன் சொல்கிறான், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? காரணம் தெரியுமா? அவன் தேவனோடு கூட இருந்தனுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டபடினால தான் அந்த பாவத்திற்கு விலகி ஓடினான். தேவ பிள்ளைகள் கர்த்தரோடு இருந்தால் தான் பாவத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும், விலகி ஓட முடியும். ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக என்ன செய்ய முடியும், நான் கடந்து போக முடியும். அவர் நம்மோடு இருந்தால்தான் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்ய முடியும், வாழ முடியும். ஒருவேளை இந்த காலவெளியும் கூட அவருடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளை போராட்டங்களை பார்த்து பயத்தோடு கலக்கத்தோடு கூட அன்றைக்கு சீசர்கள் பூட்டி கொண்டிருந்தது போல பூட்டி கொண்டிருக்கிறாயா? நீ எந்த நிலையில் இருந்தாலும் உனக்கு சமாதான வாழ்வை கொடுக்கும்படியாக அவர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, எப்படி நான் வாஞ்சிக்க வேண்டிய காரியமெல்லாம் என்ன, எனக்கு ஒரு சமாதான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என் கூடவே வர வேண்டும். அவர் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். அவர் செல்லாவிட்டால் நான் செல்லப்போவதில்லை என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அன்றைக்கு மோசேக்கு சொன்னது போல என் சமூகனுக்கு முன்பாக என்று சொல்லுகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம கிடைக்கின்ற 3 ஆசீர்வாதம். முதலாவது வெற்றியுள்ள ஒரு வாழ்வு, 2வது பரிசுத்தமுள்ள வாழ்வு, 3வது சமாதானமுள்ள வாழ்வு. யெகோவா ஷம்மா உங்களோடு கூட இருந்து நிறைவான பலனை ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மை நான் நிரப்பி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக.